அவருடைய பிரசன்னத்தில் தங்கிருப்போமா? ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இயேசு இந்த இடத்தில் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இயேசுவே, இந்த நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவே. இந்த கால நேரத்தில் ஆவியானவரே வாரும், ஆளுகை செய்வீராக. எங்களுடைய இருதயங்களில் நீர் ஆளுகை செய்வீராக இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கும் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹோசன்னா டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் நாங்கள் எழுந்து நிற்போமா? இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் மட்டும் இல்ல கூடி வந்திருக்கிறோம். இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை காண்கிறார். ஆமென். அவர் நல்லவர், நன்மை செய்பவர். ஆமென் சொல்லுவீங்களா? சர்வ வல்லவர், அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். சத்தமாக சத்தமாக, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஆமென், ஆமென். நாங்கள் இந்த பாடலை பாடி நாங்கள் அந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீர்கள்? சிரித்த முகத்தோட ஆமென் சொல்லுங்களே. ஆமென், ஆமென். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். முழு இருதயத்தோடு பாடுங்களேன். அவர் அதிசயம், அவர் அதிசயமானவர்.
அதிசயமானவர். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். நன்றி இயேசுவே. அதிசயமானவரே, உமக்கு ஆராதனை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவீங்களா? சிலுவை என் முன்னால், உலகமே என் பின்னால். ஆமென். எதுவும் எங்களை அவருடைய அன்பில் இருந்து பிரிக்கவே முடியாது. யார் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நாங்கள் அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால். சிலுவை
சொல்லுவோம். அவர் சிந்திய ரத்தத்துக்காக நன்றி, சிலுவைக்காக நன்றி, மன்னிப்புக்காக நன்றி, புது வாழ்வு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோமா? பிதாவே, நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் இயேசுப்பா. இந்த காலை வேளையிலே ஆவியானவரே நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். சொல்லி முடியாத ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசுவே. பாதுகாத்தீரே நன்றி சொல்லுகிறோம். சோதனையில் என்னை தேற்றினீரே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. தைரியப்படுத்தினீரே நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவீங்களா? அவர் உங்களை தைரியப்படுத்தியிருக்கிறார், உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், கிருபை மேல் கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த சத்தம் போதாது. எல்லாரும் ஹalleluya. இயேசுவே ஹalleluya. நோசன்னா டிவி மூலமாய் பார்த்து கொண்டு எல்லோரும் உடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. இயேசுவே 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 ரகதனமா ரகதனமா ஷெகதேலே பெரிகதல வந்தே. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிமகதனமா ஷெகதேலே பெரிகதல பெரிகதல வந்தே. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இந்த புதிய மாதத்தை கொடுத்தபடியால் நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதம் வரை நடத்தினீரே ஸ்தோத்திரம். கடந்த மாதம் நம்மை நடத்தினீரே ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிமகதனமா ஷகதனமா ரிகதலமா ரிகதலமா. ஹalleluya. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாக ஹalleluya 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 ஹalleluya. ரமணமா ரிகதலமா ஷதலமா ரிகதலமா ரிகதலமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் கடந்த 1ஆம் திகதி இந்த இடத்திலே வந்து வாக்குத்தத்த ஆராதனையின் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த மாதம் வைத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகவே இந்த ஓசன்னா தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டவர்கள் கூட நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வேதத்தை கையில் ஏந்தி கொண்டு எழுந்திருந்து எங்களோடு சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐசாயா chapter 61 verse 7. ஹalleluya. இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது உரத்த சத்தமாய் வாசிங்கள், அதை உரிமையோடு வாசிங்கள். நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஹalleluya. எல்லாரும் எடுத்துக்கொண்ட எல்லோரும் நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். திரும்ப வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். திரும்ப ஒரு முறை வாசிப்போம் கடைசியாக. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹalleluya. ஆகவே இந்த மாதம் எங்கெல்லாம் நாங்கள் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக இரட்டிப்பான பலனை தர வல்லவராயிருக்கிறார். சத்தம் ஒரு ஹalleluya. எங்கெல்லாம் உங்களை தாழ்த்தினார்களோ, அதாவது நாங்கள் எங்களை தரம் குறைவாய் பேசினாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். மூன்றாவதாக, இந்த தேசத்திலே, நீங்க இருக்கிற தேசத்திலே, இந்த டிவியின் மூலமாய் 40 தேசங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற தேசத்திலே தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சுதந்திரம் தருவார். சத்தம் ஒரு ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. 4வது சொல்கிறாரு, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹalleluya. உண்டாக்குவேன். ஆகவே நாம் எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு கடந்து வந்தோம். இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தம் எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் வெட்கப்பட்டார்களோ, யாருக்கெல்லாம் லட்சை வந்ததோ, ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களை இரட்டிப்பாக நீர் ஆசீர்வதித்து அவருடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும் என்று சொன்னது போல அப்பா, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய வியாபாரத்திலே, ஆண்டவருடைய முன்னேற்றங்கள், அவருடைய ஊழியத்திலே, ஆண்டவருடைய சொந்த வாழ்க்கையிலே கர்த்தாவே எங்கெல்லாம் வெட்கப்பட்டார்களோ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தாவே இரட்டிப்பான நன்மை கடந்து வருவதாக. Thank you Jesus. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க இருக்கிற தேசத்துல ஆண்டவரே நீங்க சுவாமி, அவங்க எதிலெல்லாம் கர்த்தாவே அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, எதிலெல்லாம் மீள வர முடியாம இருக்கிறாங்களோ, எதெல்லாம் தோற்று போயிருக்கிறாங்களோ, சுதந்திரம் இல்லாம இருக்கிறாங்களோ,
நீங்க ஆண்டவரை விடுதலை கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை கொடுத்தரலும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயசுக்காருங்க. இந்த நாள் வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகவே தேவன் நல்லவர். தேவன் ஒரு பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இலங்கை தேசத்திலே நன்றாக மழை பெய்கிறது. ஏனென்றால் இந்த டிவியில கூட ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இலங்கை தேசத்துல ரொம்ப நல்லா காலையில இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஜனங்கள் மழை பெய்தாலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீங்க. நான் அதை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் வெளியே நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், அதாவது மழையானாலும் நம்முடைய விசுவாசிகள் ஆண்டவரை விடாம வராங்க, பிடிச்சிட்டு வராங்க. நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராமே. ஆமென். நீங்க காலையில் எழும்பி இந்த மழை பாராதபடி தூங்காதபடி வீட்டிலே தேவ சமூகத்தில் வந்தபடியே நிச்சயம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னன்னா நீங்க தேவனுக்காக அர்ப்பணிச்சு வந்திருக்கிறீங்க, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் அதன் பலனை அவர் இந்த நாட்களில் இரட்டிப்பாய் தருவாராக. ஆமென். கடினமான நேரங்களில் தான் நம் தேவனை தேட வேண்டும். ஆமென். இலகுவான நேரத்திலே நமக்கு எல்லாம் இலகுவா இருக்கும் பொழுது தேவனை தேடுவது மிகவும் சுலபம். ஆனால் நமக்கு கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை தேடுவது, அதன் நிமித்தமாய் தேவன் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே இந்த நாளும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எல்லோரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து வந்தபடியால் நன்றி. இயேசுவே, இந்த நாளை இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வரும் பொழுது நலமானதை செய்யும் என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீ நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா சுவாமி, இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரோடு நீர் பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் இரவு நேரத்திலே நான் இதை எழுதி கொண்டிருந்தேன் ஆபீஸ்ல இருந்து ராத்திரி. விசேஷமாக ஆண்டவர் இந்த காலைப்பை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் போட்டார். நாங்கள் பல சந்தர்ப்பத்திலே பல கதாபாத்திரங்களை நாங்கள் எடுத்து பேசுவது உண்டு. ஆனால் இந்த காலைப்பை குறித்து அவனுக்கு இருந்த குணாதிசயம், அவனுக்கு இருந்த தன்மைகள், அவனுக்கு இருந்த வெளிப்பாடுகள் இன்று நமக்கு தேவை என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உணர்த்துகிறார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், எகிப்திலிருந்து 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், எகிப்தில இருந்து கானானுக்கு வந்தவர்கள் மரிக்காமல் வந்தவங்க 2 பேர் தான். அவங்க யாரு? காலேபு, யோசுவாவும் தான். ஆமென். மத்தவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் இந்த காலேபும் யோசுவாவும் தவிர அவர்கள் வேறு யாருமே கானான் தேசத்திலே போகவில்லை. அவங்க எல்லாரும் இடையிலே மறித்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியாதபடி அவங்க அப்படியே மறிச்சிட்டாங்க. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், காலேப் என்றால் என்ன? காலேப் என்றால் என்ன அர்த்தம்? திராணி உள்ளவன், அதாவது சக்தி உள்ளவன், பலன் உள்ளவன். காலேப் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அவனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு பலசாலியா இருந்தான், அவன் ஒரு தைரியசாலியா இருந்தான். அவன் எப்பொழுதும் தேவனுக்காக தன்னை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் தேவன் சொன்னதை செய்யும்படியாக நிற்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இதை நாங்கள் வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராவது வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். திராணி. ஆமென். அப்ப இந்த காலேப் என்றால் திராணி உள்ளவன், பலன் உள்ளவன். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 13ஆம் வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே, தீங்கு நாட்கள் வந்திருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போது இது ஒரு தீங்கு நாட்கள். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டை குறித்து பார்க்கும் பொழுது ஆதி ஆமத்திலிருந்து இயேசுவின் பிறப்பு வரை 4000 வருடங்கள் கடந்து விட்டது. அப்படித்தானே?
இயேசுவிலிருந்து இதுவரை நாங்கள் 2000 ஆண்டு கடந்து விட்டோம். அப்பொழுது எல்லாம் 6000 ஆண்டுகள் கடந்து விட்டோம். தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது 7 நாட்களில் சிருஷ்டித்தார். 6 நாளில் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அப்ப வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 நாளை போல. அப்படித்தானே? எப்படி? ஒரு நாள் 1000 நாளை போல. அப்படி என்றால் நாங்கள் பார்க்கிறோம் தேவ சமூகத்திலே 6 நாட்கள் நாங்கள் கடந்து வந்து விட்டோம். இனி வரப்போகிறது 7வது நாளாமே. இனி வரப்போகிறது 7வது நாளாமே. 6 நாள் 6 வருஷம் ஆச்சு இந்த உலகத்தை உருவாக்கி கர்த்தராமே. இனி வரப்போகிற காலங்கள் தான் தீங்கு நாட்களாமே. 3000 வருஷம் வரும் பொழுது அது 7வது நாள். ஆமே, அல்லேலூயா. வேத கணிப்பீடின்படி நாங்கள் 2020 வாழ்கிறோம். அல்லேலூயா. 3000 வருஷம் வரும் பொழுது அது 7வது நாளை குறிக்கிறது. அன்பான பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுகிறது இந்த காலே என்று சொல்லும் பொழுது அவன் திராணி உள்ளவன், அவன் ஒரு பலசாலி. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பலசாலி. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களாமே. நீங்க ஒரு திறமைசாலி. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவனுடைய அந்த சாயல் இருக்கிறது, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே என் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாய் நீங்கள் மேற்கொள்வீர்கள், நிச்சயமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள், நிச்சயமாய் நீங்கள் அந்த கானானை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்திலே 13ஆம் வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறலாய் நிற்கவும். அல்லேலூயா. ஆகவே முதலாவது அவனுக்கு ஒரு திராணி, எபிலிட்டி. அவனுக்கு இருந்தது ஒரு எபிலிட்டி. அது மாத்திரமல்ல, அவன் சகலவற்றையும் செய்து முடித்தான். ஆமென். காலேப் என்று அவன் அதாவது வெளிப்பாடோடு மாத்திரம் இருக்கவில்லை, அவன் கானானுக்குள் போனான். ஆமென். தேவன் சொன்னதை, தேவன் செய்ததை, தேவன் வைத்த திட்டத்தை, தேவன் சொன்ன கானானை அவன் கண்டான். அல்லேலூயா. அவன் இடையில சாகவே இல்லாம கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ அதெல்லாத்தையும் நீங்க பார்ப்பீர்கள். ஆமென். இடையில யாரும் செத்து போக மாட்டீங்க. ஆமென். ரொம்ப பேருக்கு ஆசை, இன்னைக்கு நான் செத்து போன எவ்வளவு நல்ல சொல்லி, அவ்வளவு பிரச்சனை, தப்புன்னு போக மாட்டேன் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, திராணி என்றால் சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமையை தேவன் கொடுக்கிறார். ஆமென். நீங்க எதெல்லாம் ஆரம்பிச்சீங்களோ அவருடைய நாமத்தினால அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் கிருபை தருவார். ஆமென். உங்கள் வேலையா இருக்கலாம், உங்கள் குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், உங்களுடைய கல்வியா இருக்கலாம். ஆகவே எதையுமே நீங்க இடையில நிறுத்தக்கூடாது. ஆமென். தேவனுடைய வல்லமை வசனம் சொல்லுகிறது, அதாவது தேவன் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்க திராணி உள்ளவர். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் எதையுமே இடையில நிறுத்த மாட்டாங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நான் எதையும் இடையில நிறுத்த மாட்டேன், முடிச்சிருவேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஆரம்பித்தது முடிச்சிருவேன். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனை வந்தா நாங்க நிப்பாட்ட மாட்டோம், அதை முடிச்சிருவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம முடிக்கத்தான் வச்சிருக்கிறோம், இடையில நிற்பதற்காக. ஆகவே காலேப் அவன் பிசாசின் வல்லமை, பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நின்றான். ஆமென். அவனுக்கு அந்த பலன் இருந்தது, சகலத்தையும் செய்ய அவனுக்கு திராணி இருந்தது, பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க அவனுக்கு திராணி இருந்தது. அல்லேலூயா. அவன் மிகவும் போர்க்குணம் உள்ளவன், யுத்தம் யுத்தம் யுத்த வீரன். எப்பொழுதும் அவன் எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் கர்த்தருக்காக நிற்கும்படியாக தன்னை விட்டு கொடுத்தவன். அது மாத்திரமல்ல, யாரும் இல்லாவிட்டால் அவன் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை. ஆமென். சில நேரம் பாருங்க, சில நேரங்கள்ல நாங்க 10 பேர் வச்சிருப்போம், ஆனா அந்த 10 பேர் இருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு ஆள் வந்து அதை செய்து முடிச்சிருவாங்க. இல்லையா? அப்படி இருக்காங்க தான் இல்லையா? அது ஊழியத்துல நாங்க பாக்குறோம், வீட்டுல நாங்க பாக்குறோம், பிசினஸ்ல பாக்குறோம். 1000 பேர் இருப்பாங்க, நான் ஒரு ஆள் தான் அந்த வேலையை முடிப்பாரு. அப்படியான திறமையை கர்த்தர் இந்த காலேபுக்குள் வைத்திருந்தார். ஆகவே அவன் விசுவாசத்தை பற்றி அவன் பேசிக்கொண்டு மாத்திரம் இருக்கவில்லை, அந்த விசுவாசத்தின் வல்லமையை அவன் விசுவாசித்தான். அதிலே ஒரு அந்த விசுவாசித்த காரியம் நடக்கும் என்று அவன் நம்பினான். அது மாத்திரமல்ல, அந்த அவனுக்குள்ளே ஜீவன் இருந்தது.
ஆகவே காலேபின் குணாதிசயம் இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபைக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அது எந்த பிசாசின் தந்திரமாயிருக்கலாம், மந்திரமாயிருக்கலாம், பில்லி சூனியமாயிருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம சபிச்சிட்டு நம்ம உள்ள போனா நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த தடையா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை ஜெயிக்கிறவராய் மாற்றுவார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பல சத்துருக்கள் எழும்பலாம், சூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எழும்பலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அவன் அதை குறித்து பயப்படவே இல்லை. காலை பயப்படவே இல்லை. மோசே கோலை போட்ட உடனே அது பாம்பாக மாறியது. அதே வண்ணமாய் மந்திரவாதிகள் அந்த கோலை போட்டார்கள். அந்த மந்திரவாதிகளுடைய கோல் அங்கே பாம்பாக உடனே மோசே ஓடவில்லை. நம்ம என்ன ஓடி இருப்போம் இல்லையா? நாம் போட்ட கோல் பாம்பாச்சு. ஆனா மந்திரவாதிட கோலுக்கும் வல்லம் இருக்கு. ஆமென். சூனியத்துக்கும் வல்லம் இருக்கு. ஆனா அந்த சூனியத்துக்கு முடியாது நம்ம அழிப்பதற்கு. ஆமென். அல்லேலூயா. மந்திர தந்திரங்களும் வல்லமை உண்டு, ஆனா அதற்கு முடியாது என்னையும் உங்களையும் அழிப்பதற்கு. அல்லேலூயா. பிசாசை தோற்கடிக்கும்படியே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த கோலை போட்ட உடனே இந்த மோசேயின் பாம்புகள் என்ன செய்யுது? அந்த மந்திரவாதியின் எல்லா பாம்பையும் அப்படி விழுங்க ஆரம்பித்தது. ஆமென். பாருங்க வல்லமை, தேவனுடைய வல்லமை. பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க அந்த திராணியை கர்த்தர் கொடுத்தாராமே. பிசாசுடைய எல்லா விதமான தன்மைகளை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது எதுவா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில எதுவா இருக்கலாம், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில, ஊழியத்திலே எதுவா இருந்தாலும் என் தேவன் சொல்கிறார், நீ ஜெயிக்க வல்லவன். அல்லேலூயா. அந்த பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே காலை மிக மிக முக்கியமானவன். இந்த மோசே அந்த கோலை போட்டோன்னு அவன் திரும்ப என்ன செஞ்சான்? அந்த கோல் அந்த பாம்புட வாழை பிடிச்சான், அது கோலா மாறிச்சாமே. சோ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சவாலை சந்திக்கிறோம். அது வீட்டிலே இருக்கலாம், வெளியில இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். அது எங்களுடைய வாழ்க்கையில பல விதத்திலே பிசாசான் நம்மை கீழே விழத்தள்ள பல முயற்சிகள் பண்ணலாம். ஆனாலும் என் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஜெயிக்க செய்வேன். நான் ஜெயிக்க செய்வேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Numbers chapter 13 verse 6 என்ன சொல்லுகிறது? யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம் காலேபை குறித்து ஒரு அறிமுகம். அல்லேலூயா. எங்க எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் இருக்கிறது இல்லையா? நான் இன்னாரின் மகன், அப்படிதானே? நான் இன்னாரின் இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன். ஒரு அறிமுகம் இருக்கிறது. அதே வண்ணமாய் காலேபுக்கும் ஒரு அறிமுகம் இருந்தது. அவனுடைய அறிமுகம் என்னவென்றால், காலேபின் அறிமுகம், அதாவது யூதா கோத்திரத்தில் எப்னோயின் குமாரன் காலேப். அப்ப இங்க நாங்கள் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, யூதா என்றால் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். ஆமென். யூதா என்றால் இப்பொழுது, இப்ப இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. மழை வந்தாலும் நான் தேவ சபைக்கு வருவேன். அது நீங்க தான் சாட்சி. ஆமென். நீங்க தான் பெரிய சாட்சி. மழை வந்தாலும் வருவேன். சிலருக்கு ரொம்ப வெயில் வந்தாலும் வர மாட்டாங்க, ஆனா கொடை பிடிச்சிட்டு வரலாம். எது வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வருவேன், நான் துதிக்கிறவனாய் இருப்பேன். ஆமென். ஆகவே யூதா என்றால் துதி. வேதம் சொல்ற 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அதாவது யூதாவின் கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் காலேப். ஜெயிக்கிறவன் ஒரு நாளும், ஜெயிக்கிறவன், ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன் நிச்சயம் ஜெயம் பெறுவான். ஆகவே இந்த மனுஷன் அவன் துதிக்கிறவனாய் மாறினான். எப்னேயின் குமாரன் என்றால் ஆயத்தப்பட்டவன் என்று அர்த்தம். எப்னே என்றால் ஆயத்தம், நான் ஆயத்தம் உள்ளவன். ஆகவே இந்த காலேபுடைய குணாதிசயம் என்னவென்றால், அவன் எப்பொழுதும் அவன் ஆயத்தமாயிருந்தான்.
தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய வழிகளை நடக்க, தேவனுடைய வெளிப்பாட்டை பெற, தேவன் சொன்னதை செய்ய அவன் ஆயத்தமாக இருந்தான். ஆகவே தான் பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 2, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுதந்தரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தப்படத்தக்கதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கணத்துக்குரிய பாத்திரம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், எவைகளை விட்டு மேல் நாங்க பார்க்கிறோம் பலவிதமான பாத்திரங்கள், வீட்டிலே பலவிதமான பாத்திரம் இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்கிறது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். எப்படி பாத்திரம்? ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். தேவன் எங்கள் எல்லோரையும் ஆயத்தம் பண்ணுகிறார். எதற்கு? அவருடைய மகிமை அடையும்படியாக. அல்லேலூயா. பரிசுத்தத்திலே பாவத்தை ஜெயித்து தேவ சபை எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். எப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார்? இந்த பூமியிலே வாழும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நாமை ஆண்டவர் ஒரு ஆயத்தமுள்ள பாத்திரமாக, தகுதியான பாத்திரமாக அவர் மாற்றுகிறார். ஆமென். அதான் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வெளிப்பாடுகள் வரும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆகவே யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களோ தேவன் அவர்களை பயன்படுத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவ சபை எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னும் அநேகரை தேவன் பக்கம் கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்காக இன்னும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், 12 பேரை வேவு பார்க்க அனுப்பும் பொழுது 12 பேரை இந்த மோசே அனுப்புகிறான். அது நமக்கு தெரியும். இந்த 12 பேரை அனுப்புற நேரத்துல 13ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான், நாம் எளிதாய், 2 பேர் சொல்றாங்க, நம்ம எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமே. பக்கத்தால சொல்லுங்க, எளிதாய் சுதந்திரிப்போம். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், வெளிப்பாட்டை பெற்றவர்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? எளிதாய். 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆமென். 12 பேர் வேவு பார்க்க போறாங்க. அதுல 10 பேர் சொல்றாங்க முடியாது. ஆனா காலேப், ஜோசுவா சொல்லுகிறார், அதை நாம் ஈஸியா நம்ம செய்து முடிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனையை பிசாசு பெருசா காட்டுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அந்த பெரிய பிரச்சனை அது ஒரு சிறிய பிரச்சனையாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய பிரச்சனை தான். அந்த 10 பேர் சொன்னது உண்மை, பொய் சொல்லல, உண்மைதான் சொன்னாங்க. பலவான்களை கண்டார்கள், பலவிதமான ஜாதி மக்களை பார்த்தார்கள், ராட்சதர்களை பார்த்தார்கள், அந்த தேசத்தில் இருக்கிற உண்மையை சொன்னார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே இந்த காலேப் தேவனுடைய பார்வையோடு அந்த பிரச்சனையை பார்க்கிறான். கர்த்தருடைய பார்வையோடு, சொந்த தீர்மானத்தின்படி அல்ல, சொந்த மாம்ச கண்ணோடு அல்ல, அவன் தேவன் பார்க்கிற வண்ணமாய் அந்த கானான் தேசத்தை பார்க்கிறான். ஆமென். ஆகவே நமக்கு பிரச்சனை வரும்பொழுது எப்பொழுதும் தேவன் பார்க்கிற வண்ணமாய் அந்த பிரச்சனையை பார்த்து நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கிற மாதிரி பார்த்தா என்ன நடக்கும்? பெரிய பிரச்சனை தான் வரும். அதுக்கு தான் நாங்க பார்க்கிறோம், எங்க சபைகள்ல பிரச்சனை குறைவு. அப்படித்தானே? பிரச்சனை இருக்கு, ஆனா உலகத்துல இருக்கிற பிரச்சனை மாதிரிலாம், ஆனா பிரச்சனை குறைவு. எல்லா பிரச்சனையும் நம்ம சமாதானமா தீர்த்து கொள்றோம். ஏன்? ஆண்டவர் அந்த எண்ணத்தை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறாராமே, தேவனுடைய பார்வையை வைத்திருக்கிறாராமே. ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், அந்த கானான் தேசத்தை அப்பொழுது காலை மோசேக்கு முன்னாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிப்போம். ஆமென். உங்க பிரச்சனையை நீங்க எளிதாய்
ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. பெரிய பிரச்சனைய சிறுசா பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய பிரச்சனைய சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, பெரிய பிரச்சனைய இந்த டாட்பின் இருக்குது, டாட்பின் மாதிரி சின்னதா பார்க்கணும். ஆமே. பூத கண்ணாடி போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த எறும்ப நீங்க ஒரு பெரிய பூத கண்ணாடி பார்த்தா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஆமே. சோ தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் பிரச்சனைய சிறுசா பார்ப்பாங்க. ஏன்? அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறவரே தேவன் தான். ஹல்லேலூயா. என்னாலே முடியாது, உங்களாலே முடியாது, அவரே தீர்த்து வைக்க போகிறார். சோ இந்த காலேபுக்கு இருந்த தன்மை, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறபடியினாலே அவருடைய பலன் போதுமா இருக்கிறது இந்த கானானியரை முறியடிப்பதற்கு. ஆமென். என்னுடைய பலத்தினால் அல்ல, அவன் எப்பொழுதும் தேவனை சார்ந்து, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து அவன் செயல்பட்டான். ஆகவே தான் நாங்கள் எப்பொழுது விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு விசுவாச வார்த்தை, கூட்டம் முடிஞ்சோன்னா ஒரு விசுவாச வார்த்தையை பேசுகாம. இப்போ ஒரு டைம் தாரேன், உங்க பக்கத்தில் உள்ள நபருக்கு நீங்க ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் ஊட்டும் வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3. டிவியில பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ ஒரு தைரியமான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தைரியப்படுத்துற வார்த்தை கேட்டுச்சா? நல்லா கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப நான் கேட்க போறேன், அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி சொன்னீங்களா? புருஷன் மனைவியை பார்த்து தைரியப்படுத்துற வார்த்தை சொல்லணும். அதே மனைவியும் என்ன செய்யணும்? புருஷனை பார்த்து தைரியம் படுத்துற வார்த்தை சொல்லணும். ஆமே. தைரியப்படுத்தும் வார்த்தைகள், ஒருவருக்கு ஒரு தைரிய விசுவாச வார்த்தைகள். ஆகவே இந்த காலேபுடைய அந்த ஆவி, அந்த காலேபுடைய தன்மை முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஜெயத்தை கொடுத்தது. அவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. சோ ஆண்டவர் ஒருவனை கொண்டு தான் பெரிய அற்புதம் செய்கிறார். ஆமே. பலரை கொண்டு அல்ல. வேதத்தை நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் ஒருத்தனை வச்சுதான் பெரிய வேலையை செய்கிறார். ஆமே. உங்களை கொண்டு, என்ன கொண்டு தான் ஆண்டவர் பெரிய வேலை செய்ய போறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உங்களை நீங்க எப்போதும் தேவ சமூகத்துல நீங்க பலன் அடையுங்க, தைரியம் அடையுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை நம்ம வெளியே கொண்டாடணும். ஆமே. இந்த கட்டடம் வாங்கும் பொழுது, எடுக்கும் பொழுது நாங்க 2 மில்லியன் கொடுத்தோம். 2 மில்லியன் கொடுக்க நேரத்தில் நம்ம பேசுறாங்க, பாஸ்டர் இது உங்களுக்கு சொந்தமில்லாத கட்டடம், 35 வருஷமா நீங்க கொடுத்துட்டு போகணும் தானே அப்படி சொன்னாங்க. அது உண்மைதான். அன்னைக்கு நம்ம இந்த கட்டடத்தை எடுக்காட்டி இன்னைக்கு நான் எங்கேயாவது மூலையில தான் இருப்போம். ஹலோ ஹலோ, ஒரு விசுவாசம். இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம், இது கிடைக்கும், நமக்கு ஆண்டு சொந்தமாவே கொடுக்க போகிறார். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏதோ ஒண்ணு எங்களுடைய விசுவாசத்தின் முதல் அடி நாங்கள் வைக்க வேண்டும். அப்போதான் அற்புதம் நடக்கும். பேதுருவை பார்த்து நீ ஜலத்தின் மேலே நடந்து வா, அவனுக்கு ஆசை இருந்துச்சு, வான்னு சொன்ன அவன் காலடி எடுத்து வைச்சான். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே நாங்கள் முதல் படிகளை, முதல் அடிகளை எடுத்து வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆகவே இந்த யோசுவாவும் காலேபும் அவர் நற்செய்தியை பரப்பினார்கள். யாரெல்லாம் துர்ச்செய்தியை பரப்பினார்களோ அவர்களுக்கு கானான் தேசத்துக்கு போகிற அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவிசுவாசமான வார்த்தையை பேசி துர்ச்செய்தியை பேசாதீர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த நாட்களிலே துர்ச்செய்தியை பரப்பினார்களோ எவருக்குமே அந்த கானான் தேசத்துக்கு போக முடியலாமே. யோசிச்சு பாருங்க, அவங்க உடனே செத்துருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோசுவாவையும் காலேபையும் தவிர வேற யாரும் கானான் தேசம் சுதந்திரிக்கவில்லை. ஆமே. என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 38. 14 verse 38.
தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனுஷரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பினேயின் குமாரனாகிய காலேப்பும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா. யார் உயிரோடு இருந்தாங்க? காலேபும் யோசுவாவும் தான் உயிரோடு இருந்தாங்க. ஆமே. ஜி கொடுங்க தம்பி, ஜி சீக்கிரம். ஹல்லேலூயா. உயிரோடு. ஆமே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கரமின் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கரந்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரமே உயிரோடு இருந்தார்கள். ஆமென். பாருங்க எவ்வளவு பெரிய சாட்சியம். நீங்க ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை நீங்க உயிரோடு இருப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நீங்க உயிரோடு இருப்பீங்க. ஆமென். உங்க வீட்டு காரியங்களை சரி செய்து கொடுக்கும் வரை நீங்க உயிரோடு இருப்பீங்க. ஆமென். நீங்க சடுதியில சாக மாட்டீங்க. ஆமென். கானான் தேசத்தை பார்க்கணும்னு சொல்லி இருந்தவங்க எல்லாம் இடையில செத்து போயிட்டாங்க. ஆனா ஓட்டம் முடியும் வரை உயிரோடு இருக்கும்படியாக ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். காலேப் யோசுவாவுக்கு அந்த ஜீவனை கொடுத்தது போல இந்த காலை நேரத்தில் என் தேவன் சொல்லுகிறார், உங்க சவாலை சந்திச்சு நீங்க ஜெயிக்கும் வரை நீங்க உயிரோடு இருப்பீங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் அதை உங்களுடைய சொந்த கண்ணல பார்க்க வைப்பார். எங்க டேடியில மரணம் மிகவும் மேன்மையான மரணம். ஹல்லேலூயா. அவர் மரித்தது நமக்கு துக்கம். ஆனா அவர் எதெல்லாம் பார்த்தாரோ எதெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் அவர் கண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே வண்ணமா இன்னைக்கு யாருமே இல்ல வயதுல சாக மாட்டீங்க. ஆமென். ஆக்சிடென்ட்க்கு முடியாதவங்களை சாகடிக்கிறதுக்கு, கொரோனாக்கு முடியாதவங்களை சாகடிக்கிறதுக்கு. ஆமென். தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருப்பாய். ஆமென். உங்க குடும்பம் நிலைத்திருப்பதை நீங்க காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் மேன்மையா இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்க வியாபாரம், உங்களுடைய வேலை உச்ச கட்டத்தை அடைவதை நீங்கள் காண்பீர்கள். தேவன் சொல்லுகிறார், ஓட்டம் முடியும் வரை, ஓட்டம் முடியும் வரை அவன் உயிரோடு இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு வேறே ஒரு ஆவி கொடுக்கப்பட்டுச்சாமே. என்னாகவும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது காலேபுக்கு ஒரு வித்தியாசமான ஆவியானவர், வித்தியாசமான ஆவி. எல்லாருக்கும் இருக்கிற ஆவி இல்ல, அவன் வித்தியாசம். ஆமென். எப்பொழுதும் மாம்சத்தின்படி அவன் சிந்திக்கவில்லை. அவன் தெய்வீக பார்வையோடு அவன் செயல்பட்டான். தெய்வீக காரியத்தோடு தேவன் பார்க்கிற வண்ணமாய் பார்த்தபடியினாலே காலேபின் பெயர் இன்று வேதத்திலே எழுதப்பட்டு இன்னும் அவனை குறித்து பேசுகிறோம். அல்லேலூயா. வாசிங்க. கேராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான்.
இஸ்ரவேல் மூப்பரும் அவர்களுக்கு பின்னே போனார்கள். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினால், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால், அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்குள்ள ஒரு வேறே ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே அவர் நம்மை நிச்சயமாய் உத்தமனாய் நடத்துவார், உண்மை உள்ளவனாய் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், நீ கண்டதை உன் சந்ததி காணும், நீ செய்ததை உன் சந்ததி காணும். நம்ம எல்லாரும் எங்களுடைய கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி கொள்வோம். ஆண்டவரே, இதோ இந்த காலைப்பை போல ஆண்டவரே, அப்படியான ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தன்மைகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த திராணி உள்ளவனாய் அப்பா, சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. முடியாது என்று நினைத்து சோர்ந்து போயிருக்கிறார், இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிறார், இனி எனக்கு கடினம், இது எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார். என் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, சகலவற்றையும் செய்து முடிக்க அவர் உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், அந்த திராணியை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு நமக்கு யுத்தம் உண்டு, அதை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். நாம் எல்லாரும் கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே சகலவற்றையும் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, ஆண்டவரே சகலவற்றையும் செய்து முடிக்க திராணியை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சகலவற்றையும் செய்து முடிக்க, சகலவற்றையும் செய்து முடிக்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த டிவில பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஹல்லேலூயா, ஓசன்னா டிவில பார்க்கிற ஒவ்வொரு சகலவற்றையும் செய்து முடிக்க என் தேவன் அந்த வல்லமையை கொடுக்கிறார், இப்பொழுது கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போக முன்பதாக, இந்த இடத்தை விட்டு போக முன்பதாக அந்த தேவன் சகலவற்றையும் செய்து முடிக்க அந்த திராணியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க அந்த வல்லமையை கொடுக்கிறார், அந்த வல்லமையை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, எங்கள் ஒவ்வொரு விடுதலை அடை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விடுவித்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். In the name of Jesus, in the name of Jesus. இதோ ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இதோ ஒரு வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு வேற ஆவியை கொடுக்கிறார், ஒரு பரிசுத்த ஆவியான வல்லமை கொடுக்கிறார். Receive it. ஜெபிங்க, ஜெபிங்க. இது உங்க நேரம், இது உங்க நேரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே, என்னுடைய சிந்தையின்படி நடவாமல், என்னுடைய தீர்மானப்படி நடவாமல், உம்முடைய தீர்மானப்படி நடக்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை வழி நடத்தும், ஆவியானவரே வழி நடத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓ ஜெயிக்கிற கூட்டம், ஜெயிக்கிற கூட்டம். நீங்க யுத்தம் பண்ணுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. 10 பேர் இல்லாட்டி பரவாயில்லை, நீங்க ஒருவராயிருந்து